நீங்க அதிகமா பஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா இப்போ நான் சொல்ல போற இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஆகாஷ் என்ற இந்த ஒரு நபர் வெளியூர்ல இருந்து கிராமத்துக்கு அவரோட நண்பரை சந்திக்கலாம்னு வராரு. அதே மாதிரி இவரும் அவரோட நண்பரை சந்திச்சுட்டு மறுபடியும் வெளியூருக்கு கிளம்புறாரு. அப்படி இவர் கிளம்பும் போது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்ல இவர் வெயிட் பண்ணின்னு இருக்காரு. நைட்டு 11:30 மணிக்கு அந்த சமயத்துல இவருக்கு ஒரு பஸ்ஸும் வருது. ஆனா அந்த பஸ் அவர் நிக்கக்கூடிய அந்த ஸ்டாப்பிங்ல நிக்கல. அந்த ஸ்டாப்பிங்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த பஸ்ஸும் நின்னுச்சு. சரின்னு இவரும் அந்த பஸ்ல ஏறிடுறாரு. ஏறிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள பார்த்தா இவரை தவிர வேற எந்த பேசஞ்சர்ஸுமே அந்த பஸ்ல இல்ல. அதே மாதிரி இவரும் கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த பஸ்ல டிராவல் பண்றாரு. அந்த சமயத்துல டிக்கெட் எடுக்கலான்னு இவர் பாக்குறாரு. ஆனா கண்டக்டர் வரவே இல்லை. சரின்னு நம்மளுக்கும் லாபம் தான் அப்படின்னு இவரும் சந்தோஷமா அந்த பஸ்ல டிராவல் பண்றாரு. அந்த பஸ் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பஸ்ல ஒரு வயசான பாட்டி ஏறுறாங்க. அந்த பாட்டியும் அந்த பஸ்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணும்போது திடீர்னு அந்த பாட்டி அவங்களோட செயினை காணும்னு கத்துறாங்க. அந்த பஸ்ல இருந்ததோ இந்த ஆகாஷ் மட்டும்தான். அந்த பாட்டி இந்த ஆகாஷ் மேல சந்தேகப்பட்டு 2 பேரும் சண்டை போட்டு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. அந்த சமயத்துல இந்த ஆகாஷ் சொல்றாரு, பாட்டி உங்க செயினெல்லாம் நான் திருட மாட்டேன், நான் ஒன்னும் திருடன் கிடையாது அப்படின்னு. அதுக்கு அந்த பாட்டி சொன்ன அந்த விஷயத்த கேட்ட இந்த ஆகாஷுக்கு பயங்கரமான ஷாக். அப்படி அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ செயினை திருடலன்னு எனக்கும் தெரியும். அந்த பஸ்ல கண்டக்டரும் இல்ல, டிரைவர் சீட்ல இருக்கக்கூடிய டிரைவரும் இல்ல, அவ்வளவு ஏன்பா அந்த பஸ்ல ஸ்டேரிங்கே இல்லப்பா, அந்த பஸ் எப்படி நடமாடிட்டு இருக்குன்னு தெரியல. நான் கொஞ்சம் பயந்து போய் தான் உன்னையும் காப்பாத்துற அந்த நோக்கத்தோட ஒரு நாடகத்தை போட்டு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறக்குனேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த ஆகாஷ் இடத்துல நீங்க இருக்கீங்க, ஆனா அந்த ஆகாஷை காப்பாத்த வந்த மாதிரி ஒரு பாட்டியோ எந்த ஒரு நபரும் உங்களுக்கு வரல. அப்போ உங்களோட டெசிஷன் என்னவா இருக்கும்? உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஹாரர் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.